இந்த வருஷம் எல்னினோ விளைவா எப்பவும் இருக்கிறத விட இந்த டைம் மழை குறையுங்கிறதையும் நம்ம விவசாயிகள் உணர்ந்துதான் இருப்பாங்க. இருந்தாலும் எல்னினோ வரப்போகுது. அது சூப்பர் எல்னினோனா கடுமையான வறட்சி. அதுக்கு நாம தயார். சமீப காலமாகவே இந்த எல்னினோவை பற்றி சோசியல் மீடியாவில் அதிகம் பேசிட்டு வராங்க. பேசுகிறாங்கன்னு சொல்கிறத விட பயமுறுத்திக்கிட்டு வராங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். அதில் பாதி நிறைய ஃபேக் வீடியோஸையும் பரப்புகிறாங்க. இந்த எல்னினோனால தமிழ்நாட்டுக்கு சில மாவட்டங்களில் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ராமநாதபுரம் மாவட்டமும் ஒன்று. நம்ம மாவட்டம் ஆல்ரெடி கொஞ்சம் வறட்சியான மாவட்டம் தான். அப்படி இருக்கும்போது இதில் கூட கொஞ்சம் வறட்சி வரணும்னு நம்மளை கூட கொஞ்சம் பயமுறுத்துறாங்க. உண்மையாகவே எல்னினோனா என்ன, அப்புறம் எல்னினோ ஏற்பட காரணம் என்ன, இதை எப்படி நம்ம சமாளிக்கிறது, இது உண்மையா இல்லை பொய்யா, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்னினோனா என்னன்னு நம்ம பார்த்துடலாம். பசிபிக் பெருங்கடலில் வீசும் காற்று பலவீனமாக இருக்கும் பொழுது பசிபிக் பெருங்கடல் கூட கொஞ்சம் ஹீட் ஆகுது. அப்படி பசிபிக் பெருங்கடல் கூட கொஞ்சம் ஹீட் ஆகிறதுனால அந்த ஹீட்டு உலகம் முழுக்க பரவி வளிமண்டலத்தில் போயிட்டு மாற்றங்கள் ஏற்பட்டு ஹீட் இன்க்ரீஸ் ஆகுது, வறட்சி ஏற்படுது, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. எல்னினோவோட சுருக்கமான விளக்கம் இதுதான். ரெண்டாவது, எல்னினோ ஏற்பட காரணம் என்ன, அதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போது இந்த காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். பூமியோட சுழற்சி எப்படி இருக்குது, பூமியில் எதனால் பருவ மாற்றங்கள் ஏற்படுது, இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இதுபோல் வறட்சிலாம் ஏன் ஏற்படுதுன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நமக்கு ஒரு பழமொழி இருக்குது, ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தில் விதை விதைச்சோம்னா அறுவடை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு காலநிலையை ஆய்வு செஞ்சு நமது முன்னோர்கள் நமக்கு ஒரு வழியை காட்டியிருக்காங்க. இதுபோல் ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்கும்னு நமது முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த கற்றுக் கொடுத்ததை நம்ம சரியான விதத்தில் அப்டேட் பண்ணி நம்ம இன்ன வரைக்கும் காலநிலைகளை தெரிஞ்சுக்கிட்டு சரியான விதத்தில் நம்ம வாழ்கிறோமா இல்லை தவறான விதத்தில் வாழ்கிறோமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பல நூறு வருடங்களாக ஏப்ரல் 14ங்கிற ஒரே நாளை தான் தமிழ் புத்தாண்டு நம்ம கொண்டாடிட்டு வரோம். அதாவது சித்திரை 1 தமிழ் புத்தாண்டுங்கிறன்னு அது தவறு. உண்மை என்னன்னு பார்ப்போம் வாங்க. நாம எல்லாரும் சூரியனை சுற்றி கோள்கள் சுற்றிட்டு இருக்கு, நம்மளுடைய சோலார் சிஸ்டம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதுதான் தவறு. பூமி எப்படி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனும் சுற்றுதோ அதே போல் சூரியனும் ஒரு வட்டப்பாதையில் சுற்றிக்கிட்டு தான் வரும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே மூமெண்ட்டில் இருக்கும், எதுவுமே நிலையாக இருக்காது. சூப்பர் நோவான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு அண்ட பெருவெடிப்பு. அந்த அண்ட பெருவெடிப்பு வெடிச்சிலேருந்து எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு மூமெண்ட்டில் தான் இருக்குது இன்ன வரைக்கும் பிரபஞ்சத்தில் எல்லாமே. அதில் சம் மூலக்கூறுகள் சேர்ந்து உண்டானதான் நம்ம பூமி. அதனால தான் நம்ம பூமியில் மனிதர்கள் வாழக்கூடிய இடமா இந்த பூமி இருக்குது. இந்த பிரபஞ்சம் நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது சர்க்குலாக தெரியும். இதை நம்ம 360 டிகிரியாக வச்சுக்கிடுவோம். அதாவது இந்த பிரபஞ்சத்தில் மொத்தம் 12 ராசிகள் இருக்குது. அப்போது இந்த 360 டிகிரியில் 12ஆல் வகுத்தோம்னா 30 டிகிரி. அப்படி பார்த்தோம்னா ஒரு ராசிங்கிறது 30 டிகிரியை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள சூரியன் 1 டிகிரி மூவ் ஆக 60 ஆண்டுகள் ஆகும். அப்போது ஒரு ராசி அதாவது 30 டிகிரியை கடக்க 30 × 60 நீங்கள் போட்டிங்கன்னா 1800 ஆண்டுகள் ஆகும். அதாவது சூரியன் ஒரு ராசியை கடந்து வர 1800 ஆண்டுகள் ஆகும். இந்த 12 ராசியுமே கடவுளர் திருமால் தான் நமது முன்னோர்களின் வருஷப்படி வகுத்திருக்காங்க. ஏன்னா சிவன் காலம் 20,000 ஆண்டுக்கு முன்னே, அதனால் அவருக்கு ரிஷபராசி. முருகன் காலம் 10,000 ஆண்டுக்கு முன்பு, அதனால் 2வதாக மேசம் ராசி. ராவணேந்திரன் 7000 ஆண்டுகளுக்கு முன்பு, அதனால் மீன ராசி. அதை தொடர்ந்து கும்பகர்ணன் வர்றாங்க. அதுக்கப்புறம் மகாபாரதம் 5000 ஆண்டுகளுக்கு முன்புனால மகாபாரத நாயகர்களை ராசியின் அடிப்படையில் கொண்டு வச்சிருக்காங்க. மொத்தம் இந்த 12 ராசியுமே நமது முன்னோர்களை குறிக்கிற மாதிரி திருமால் வகுத்து வச்சிருக்காரு. இது சுமார் 3700 ஆண்டுகளுக்கு முன்னு தான் திருமால் உருவாக்கியிருக்கான்னு நம்ம ப்ரூஃப் இருக்கு. அதையும் பார்க்கலாம். ஒரு ராசியை சூரியன் கடந்து வர்றதுக்கு, அதாவது 30 டிகிரியை சூரியன் கடந்து வர்றதுக்கு 1800 ஆண்டுகள் ஆகும் நம்ம சொல்லியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம புத்தாண்டு எப்படி கொண்டாடுறோம், சமநாளில் தான் நம்மளுடைய புத்தாண்டை கொண்டாடுறோம். சமநாள்னா என்னன்னா இரவும் பகலும் 12 மணி நேரம், அதாவது இரவு 12 மணி நேரம், பகல் 12 மணி நேரம் சமமா இருக்கிற அந்த சமநாளை தான் நம்ம தமிழ் புத்தாண்டா கொண்டாடுறோம். அப்படி பார்க்கும்போது திருமால் முதலில் ரிஷபராசி, அதாவது சிவனை குறித்து தான் முதல்ல தமிழ் புத்தாண்டை அறிமுகப்படுத்திருப்பாங்க அந்த சமநாளில். இது 3700 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சொல்றோம். அந்த ரிஷபராசி, அதாவது ஒவ்வொரு ராசியும் 30 டிகிரி நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ரிஷபராசியான 30 டிகிரியை சூரியன் கடந்து வர 1800 ஆண்டுகள் ஆகும். அப்படி பார்க்கும்போது அடுத்த 1800 ஆண்டுகளுக்கு அப்புறம் சமநாளில் சூரியன் கீழே தொடுவானில் உதிக்கக்கூடிய ராசி மேச ராசியா இருக்கும். அதே போல அடுத்த 1800 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த மேச ராசியான 30 டிகிரியை சூரியன் கடந்து வந்துடும். கடந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த சமநாள்ல சூரியன் கீழே தொடுவானில் உதிக்கக்கூடிய ராசி மீன ராசியா இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த மீன ராசி சூரியன் உதிக்கும் திசையில சமநாள்ல வருவது எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2020 தான். அதாவது கொரோனா ஊரடங்கு போட்டாங்க இல்லைங்களா, அந்த நாள்ல தான் இந்த மீன யுகம் பிறந்திருக்கு. இதை நீங்க ஸ்டெல்லரி மேப்ல கூட
ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், 2020 வந்து இப்போ மீன ராசி உதிக்குதுன்னா 1100 ஆண்டுகளுக்கு முன்னாடி போங்க மேச ராசி இருக்கும். அதே போல் அடுத்த 1100 ஆண்டுகளுக்கு முன்னாடி போனீங்கன்னா ரிஷப ராசி இருக்கும். கூட்டினா 3200 ஆண்டுகள் வருது. இப்போ திருமால் வாழ்ந்த காலம் 3700 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டோம். அது இதன் மூலியமா ப்ரூஃப் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம 12 ராசிகளும் நம்ம முன்னோர்களை தான் குறிக்குது. இதுவும் 3600 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டதான்னு நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா தமிழ் சிந்தனையாளர் பேரவையில முனைவர் திரு பாண்டியன் ஐயா 60 ஆண்டுகளின் சூழல் முறையை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லாரும் அந்த சேனல் உள்ள வீடியோவை போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பூமி 23 டிகிரி சாஞ்சிட்டு சுற்றுது தான், அதனால தான் பருவ மாற்றங்கள் ஏற்படுது. இதுபோல் தான் நம்மளோட சோலார் சிஸ்டம் நம்ம இயங்குது. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இந்த எல்னினோ ஏற்பட என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியோட சுழற்சியில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால், இந்த சோலார் சிஸ்டத்தில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால் பூமியில் வந்து காலநிலைகள் பருவநிலைகள் ரொம்பவே மாற்றம் அடையலாம். இதுக்கு உதாரணம் சொல்கிறேன். பூமியில் ஒரு பெரிய விண்கல் விழுகும்போது பூமியோட சுழற்சி மாறுபட்டுச்சுன்னா பருவநிலைகளும் மாறும், காலநிலைகளும் மாறும். அதே போல் நியூக்ளியர் பாம்பை அங்கங்கே போடுறாங்க. அதன் மூலமாகவும் பூமியோட சுழற்சி வந்து மாறுபட்டுச்சுன்னா இதனாலேயுமே வறட்சி ஏற்பட்டு, அதாவது பருவங்கள் காலநிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு வறட்சி ஏற்பட காரணங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரு காரணமாக தான் நம்ம சொல்கிறோம். இதுதான் காரணம் நம்ம சொல்ல கிடையாது. மூணாவது, இதை எப்படி நம்ம சமாளிப்பது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சரியான காலண்டரை யூஸ் பண்ணணும். இந்த கால்குலேஷன் வச்சு பார்க்கும்போது இப்போ நடக்கக்கூடிய நம்ம இந்த ஆனி மாதங்கிறது ஆனி மாதம் கிடையாது, ஆடி மாதம். இதுபோல் இந்த விண்ணியலை பற்றி சரியான ஆய்வு பண்ணி நம்ம 5ஆம் தமிழர் சங்கம் ஒரு காலாண்டரை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த காலாண்டரை எல்லோரும் வாங்குங்க. இந்த விண்ணியலில் உண்மையான தமிழ் மாதங்கள் எது, இந்த பிரபஞ்சத்தில் நமது கோள்கள்லாம் எவ்வாறு செயல்படுதுன்னு முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஒரு 50 வீடு இருக்குன்னா ஒரு ஏரியாவில் அதை சுற்றி 3-4 குளங்கள் இருக்கும், பல வாய்க்கால்கள் இருக்கும், ஏன்னா விவசாயத்துக்காண்டி. ஆனால் இப்போது மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு. ஒரு ஊருக்கு 100 வீடுக்கு மேலே இருக்குது. ஆனால் குளங்களும் எண்ணிக்கையும் கம்மியாயிருச்சு, வாய்க்காலில் தண்ணியும் கிடையாது. அதனால் நம்ம குளங்களையும் அதிகப்படுத்தணும். குளங்களை அதிகப்படுத்தினா மட்டும்தான் குளத்தின் மூலியமா நீர் நிலத்துக்குள்ளே போய் ஊரில் உள்ள எல்லார் வீட்டுகளுக்குமே கிணற்றிலும் தண்ணி ஊறும். இது ஒன்று இருக்குது. அதே போல் விவசாய முறைன்னு ஒன்று இருக்குது. அந்த காலத்தில் விவசாய முறை எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, இதை பற்றி நான் ஒரு வீடியோவும் முன்னாடி போட்டிருக்கேன். பரப்புயிர நீர் உயிரும், நீர் உயிர நெல்லுயிரும், நெல்லுயிர குடி உயிரும், குடியுயிர கூன் உயர்வான் அப்படிங்கிற பழமொழி இருக்கு. பரப்பை எந்த அளவுக்கு உயர்த்தி மழை தண்ணி நம்ம தேக்கி வைக்கிறோமோ அதன் மூலயமா நிலத்தடி நீர் மட்டும் பெருகி நமது ஊர்களில் வறட்சி வராமல் தடுக்கும். இது போல வறட்சி வராமல் தடுக்கிறதுக்கு பல வழிகள் நமக்கு இருக்கு. அதுக்கடுத்து இது உண்மையாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஏலியன் இருக்குன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் ரொம்ப அதிகம் சொல்லிட்டு வராங்க. இது ஏன்னா திடீர்னு ஒரு பிளேட் மாதிரி வந்து UFO பிளேட் மாதிரி ஏதோ வந்து ஒரு பாம்பு போட்டாங்கன்னா கடைசி இது ஏலியன் தான் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? இல்லாத ஒன்று இருக்குன்னு சொல்லி நம்ப வச்சிருக்காங்க சோசியல் மீடியா மூலமா. அதே போல தான் இந்த எல்னினோங்கிறது. இந்த எல்னினோவை காரணம் காட்டி உலகத்தில் உள்ள யூதர்கள் ஏதாவது உலக மக்களை வறட்சிக்குள்ளாக்கி அழிக்கணும்னு நினைக்கிறதா ஒரு திட்டமாகவும் இது இருக்கலாம். ஏன்னா இதுதான் அவங்களுடைய வேலையை. செயற்கை வறட்சி கொண்டு வர முடியாதுன்னு கிடையாது. ஏன்னா துபாயில் வந்து செயற்கையான மலைகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படி போகும்போது மேகமூட்டங்களை கலைச்சி விட்டு செயற்கையான வறட்சியும் ஈஸியாகவே கொண்டு வரலாம். எப்படியோ இதை சமாளிக்கிறதுக்கான ஐடியாவுமே நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். முக்கியமாக நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மக்கள் இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதை விட ரொம்ப முக்கியமாக நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தொகுதி MLA தான் நம்ம தமிழ்நாடுடைய காலநிலை அமைச்சரும் கூட. அப்படி பார்க்கும்போது காலநிலை அமைச்சர் வந்து இதுபோல விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் மக்களை வறட்சியிலிருந்து காப்பாற்ற முடியும். வருமுன் காப்பதே சிறந்தது. முக்கியமாக நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கருவ மரத்தை அழிச்சாலே போதுங்க, நம்ம வறட்சியிலிருந்து மீண்டு வந்துடலாம். இப்போ கூட கருவ மரத்தை அழிக்கணும்னு புதுசாக வந்து கலெக்டர் ஆர்டர் போட்டிருக்காரு. நம்ம இந்த கருவ மரத்தை அழிக்கிறத பற்றியும் ஹைகோர்ட்டு ஆர்டர் போட்டதை பற்றியும் நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ மறக்காம பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி. அடுத்த வெளியத்தை சந்திப்போம்.